அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஆன்மாக்களுக்கு, இந்த உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா மதத்தவரும், மொழியினரும், இனத்தவரும் அனைவருக்கும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை என்பது இது தேவனுடைய நாள், கடவுளுடைய நாள். இதை இஸ்ராயேல் மக்கள் கடவுளுடைய இந்த நாளை ஒழுங்காக அவர்கள் அதை கடைபிடித்தார்கள். ஏனென்றால் 6 நாள் படைத்து 7ஆம் நாள் மனிதனை ஆசீர்வதித்தார். இந்த தான் படைத்த படைப்பு அனைத்தையும் ஆசீர்வதித்தார். ஆகவே எந்த ஒரு மனிதன் இந்த ஓய்வு நாளை, கடவுளுடைய நாளை, கடவுளுக்காக அந்த நாளை செலவு செய்வானோ, கடவுளுக்காக அந்த நாளை தன்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து இந்த நாள் முழுவதும் இறைவனோடு ஒன்றித்து, இறைவனோடு இணைந்து, இறை சிந்தையிலே, ஆவிக்குரிய சிந்தையிலே ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னால் அவன் கைவிட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கைவிட்டு செய்கிற நல்ல கரங்களை அவன் கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்திலே மனிதன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறான். ஆகவே கடவுள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஒரு மனிதனை வந்து சென்றடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனை வந்து சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் அவருடைய கட்டளையை, அவருடைய விருப்பத்தை என்ன செய்ய வேண்டும். இதை உபாகமத்திலே 11வது அதிகாரத்திலே 26வது வசனம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அதில் அழகாய் சொல்லுவார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் என்ன செஞ்சிருக்கிறார், வாசிக்க பார்ப்போம். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன், உங்கள் தேவனாகிய உன்னை படைத்தவருடைய வார்த்தைக்கு, கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்தால், செவி கொடுத்தால், ஆசீர்வாதமும் உங்கள் தேவனாகிய இந்த உலகத்தை படைத்த, உன்னை படைத்த உன் அப்பாவுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் நடந்தாயானால்
இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்கள் என்றால் சாபம் வரும். ரெண்ட சொல்றார். ஒன்று, நான் தான் உன் கடவுள், என்னை தவிர வேற உனக்கு கடவுள் இல்லை. ஆகவே என்னை நீங்கள் பணிந்து இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே என்னுடைய சமூகத்திலே வந்து என்னோடு நீங்கள் நாளை நேரத்தை செலவிட்டு என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் காத்திருக்கும் போது, என் வார்த்தையின்படி நீங்கள் வாழும்போது, நான் வந்து என்ன செய்கிறேன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிக்கிறேன். அதனால இன்னைக்கு கடவுள் என் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துக்கு நீ வர வேண்டும். நீ உன் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? கோயிலுக்கு போகிறேன், ஜாமி கும்பிட போகிறேன், அங்கே புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறேன், ஜெபக்குழுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீ போகிறதல்ல. அவருடைய ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்தலம் எது என்பதை இன்னைக்கு நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே உபாகமத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் 17, 18 வாசிமா. இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசங்கள் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்தில் இருந்து நீங்கள் சீக்கிரத்திலே அழித்து போவீர்கள். ஆகையால் நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியில் இருக்கக்கூடிய நாட்கள் அநேகமாக இருக்கும்படி சொல்றார் பாருங்க. இதான் முக்கியமானது. நீங்கள் என் வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதான் முக்கியமானது. நீங்கள் என் வார்த்தைகளை எங்க என் வார்த்தையை நீங்க எங்க பார்க்கணும்னா, எங்க படிக்கணும்னு சொன்னா உங்க இருதயத்தில். இப்போ இது கடவுளுடைய வார்த்தை தான் படிச்சுட்டு இருக்கா, இதுதான் வாசிக்க சொல்லியிருக்கிறேன். இது அன்னைக்கு மோசேக்கு என்ன செய்யப்பட்டதுன்னா சொல்லப்பட்ட விஷயங்கள். அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு அவர் அந்த அறிவித்த வார்த்தைகளை மோசேகிட்ட சொல்லி இதை என்ன செய்ய அவங்களுக்கு சொல்லு அப்படிங்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கடவுள் என்ன செய்றாருன்னா நம்ம இதயத்தில், அதை சொல்றாரு. வாசிப்பா, மறுபடியும் வாசி. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இதயத்திலும் எங்க ஆத்மாவிலே. இதான் முக்கியமானது. இன்னைக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை எங்க இருக்குன்னா இதயத்திலும் ஆத்மாவிலும் என்ன செய்யணும்னா தேவன் பேசுகிற வார்த்தைகளாக பேசி அதை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த பைபிளை படிக்கிற எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறேன்னா காலையில் எழுந்து பைபிள் படிக்கிறோம். சில நேரத்தில் தனியாக உட்காந்துருக்க நேரத்தில் பைபிளை படித்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பைபிளெல்லாம் படிக்கிறோம். இது நல்ல விஷயம் தான். இது எதில் படிக்கிறோம்னா நம்முடைய அறிவை கொண்டு இந்த உடலுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும், இந்த பூமியிலே ஏதோ சில நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக மனுஷனுக்கு என்ன செய்யறான்னு சொன்னால் பைபிளை படிக்கிறான். பைபிளை படிச்சுட்டு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. பைபிளை படிச்சுட்டு நான் படுத்த கொஞ்சம் நான் தூக்கம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா என்ன செஞ்ச? தூங்குனேன். கெட்ட சொப்பனமெல்லாம் என்ன செய்யலை, வரல. அதனால தூக்கம் நல்லா வந்துச்சு. தூக்கம் நல்லா வரும், கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆத்துமாவிலே உன் இதயத்திலே தேவன் பேசும்போது, ஆத்மாவிலே இந்த வார்த்தையை நீ பதிக்கும்போது இந்த ஆத்மா என்ன செய்கிறது என்று சொன்னால் தேவனோடு சஞ்சரிக்கிறது, உறவாடுகிறது. தெய்வீக அருளும் ஆசீர்வாதமும் அந்த ஜனமே அந்த நொடி பொழுதே நம்முடைய சிந்தையையும் ஆத்மாவையும் நிரப்பி நம்மளை பரவசப்படுத்துகிறது. கைதிக்கு என்ன செய்யலாம்? கடமை விடல் வாசம் விடல் வாசம். அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள்
கண்களின் நடுவே, நெற்றியிலே, உங்கள் சிந்தையிலே இதை ஞாபகக்குறியாக வைத்து, எப்பா பிள்ளைகள நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை என்ன செய்யணுமா? உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? உபதேசித்து. நீ தான் வாத்தியாரு, நீ தான் போதகரு, உன் பிள்ளைக்கு நீ தான் பாஸ்டரு. உன் பிள்ளைக்கு நீ என்ன செய்யணும்னா வீட்டில் இந்த வார்த்தையை நீ என்ன செய்யணும்? அறிவிக்கணும், போதிக்கணும். வாசி, நீங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், பைக்கில் போகும்போதும், பஸ்ஸில் போகும்போதும், நீ காலேஜுக்கு போகும்போதும் இதை என்ன செய்யணும்னு சொன்னால் உன் மைண்டில், சிந்தையில் இதை நினச்சி கொண்டு, உன் ஆத்மாவில் இதை தியானித்து கொண்டு, படுத்திருக்கும் போதும் இந்த வார்த்தைகள், இது பாசிட்டிவான வார்த்தைகள், பரவசப்படுத்துகிற வார்த்தைகள், உனக்கு அற்புதங்களை, அறிகுறிகளை செய்கிற வார்த்தைகள். அப்போஸ்தலர் 4:30 சொல்லுவார், பிதாவே, பரலோக தகப்பனே, உம்முடைய பரிசுத்த பிள்ளை இயேசுவின் பெயரால் அற்புதங்கள் நடக்கட்டும், அறிகுறிகள் நடக்கட்டும், புதுமைகள் நடக்கட்டும், நோய்கள் நீங்கட்டும், பிசாசின் கட்டுகள் அறுந்து போகட்டும். நீர் இப்பொழுது உம்முடைய பரிசுத்த வல்லமை இந்த இடத்துல என்ன செய்வீராக? செயலாற்றுவீராக. சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற பேதுருவை நீர் விடுவித்து, சிறையிலிருந்து அவரை விடுவித்து, சிறை கதவுகளை உடைத்து, சன்னல் கதவுகளை உடைத்து, நீர் தாழ்பால்களை எல்லாம் முறித்து என்ன செய்யும்? விடுதலையாக்கும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய சக்தி, ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்துல செயலாற்ற ஆரம்பித்தது. அற்புதங்கள் நடந்தால கைதி பேசிங்களா கரகத்துக்கு. அதனால இந்த வார்த்தையை நல்லா நீ கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆன்மீகத்திலே ஸ்டார்ட் ஆகிறது. இன்னைக்கு ஒரு நிகழ்வு, இங்கே நம்ம இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம். சுமித்ரா மகனுக்கு பிறந்த நாள். அவன் பேர் என்ன பேருமா? கர்வீனா, கர்வீன், ரைட்டு. இவன் பிறந்து இது 2வது வருஷம் 3வது வருஷம் தொடங்குதா? இவன் பிறந்து 2 வருஷம் ஆச்சு. நீ பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அம்மா பிறந்து 31 வருஷம் ஆச்சு. இந்த சரீரம் பிறந்து 31 வருஷம். இந்த குழந்தையினுடைய உடல் பிறந்து 2 வருஷம். நான் கேட்குறேன், இந்த நமக்குள்ள ஒரு ஆத்மான்னு இருக்கு, சோல் உடல் இருக்கு, இது பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம். இன்னைக்கு வந்த உடனே பிள்ளைகள் சொன்னாங்க, பிரதர் இந்த மாதம் ஃபுல்லாக பிறந்த நாள். இன்னைக்கு பிரவீனுக்கு பிறந்த நாள், 25ஆம் தேதி இன்ஷியா மகா சின்னவளுக்கு பிறந்த நாள், அடுத்து சபினாளுக்கு பிறந்த நாள், இன்ஷியாவுக்கு பிறந்த நாள். குடும்பம் அத்தனைக்கும் என்ன செய்யணும்னா அந்த மாதம் பிறந்த நாள். ரைட் அப்பா, சந்தோஷமான விஷயம். இந்த மாமிஷம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நான் கேட்குறேன், இந்த உள்ள இருக்கக்கூடிய சோல், இந்த ஆத்மா, இந்த உயிர் இந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா இது பெணம். ஒரு பானை, மண்பானை ஓட்டை விழுந்துட்டுனா அதை துணியை வச்சு அடைச்சி வேற ஏதாவது பொருள் போட்டுக்கலாம், ஏதோ தானியம் அரிசி போட்டு வச்சுக்கலாம், பருப்பு போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த வீட்டில் என்ன செய்ய, எங்கள் வீட்டில் முன்னாடி கூரை வீடாக இருக்கும்போது மண்பானையில் சோறு ஊக்கும்போது, மண்பானையில் தண்ணி எடுக்கும்போது இந்த மண்பானை ஓட்டம் வந்துட்டா அதை என்ன செய்வாங்கன்னு அடைச்சி அதில் என்ன செய்வாங்க, தானியம் போட்டு வைக்கிறதுக்கு. அன்னைக்கு வந்து தானியம் தான் விளைஞ்சி, தானியம் போட்டு கொள்வதற்காக அந்த பானை என்ன செஞ்சுருவாங்கன்னா தூரப்பட மாட்டாங்க, அது வீட்டில் பத்திரமா வரிசையாக அடுக்கி வச்சு அதில் தானியம் போடுவாங்க. ஒரு பித்தாளை பாத்திரம் அது பழசாகி போச்சு அப்படின்னு சொன்னால் வித்தா என்ன கிடைக்கும்? காசு கிடைக்குங்க. ஆனால் இந்த இருக்கு பார்த்தீங்களா சரீரம், இந்த ஆவி போயிட்டுனா, இந்த ஆத்மா அந்த உடல் விட்டு போயிட்டுனா இந்த சரீரத்தை, இந்த மண்பாட்டத்தை ஐயையோ நாரி போகும், அழுகி போகும், நாத்தை எடுக்கும். இதை என்ன செஞ்சிருங்க, தூக்கி கொண்டு தூர குழியில் போட்டுரு, இல்லைன்னா தீயை போட்டு என்ன செஞ்சிரு, எரிச்சிரு, சுற்று. இல்லைன்னா இதை என்ன செய்ய முடியாது. ஒரு மண்பானை கூட என்ன செய்ய சொன்னால், ஒரு இந்த மண்ணுக்கு கூட என்ன இருக்குன்னா மதிப்பு இருக்கு. ஆனால் மதிப்பற்ற இந்த உடலுக்குள்ளே 6 மணி நேரத்தில் இந்த உடலை கொண்டு நீ குழிக்குள்ள போட்டுரு, இல்லை அப்படின்னா இதை தீயிட்டு என்ன செஞ்சிரு, சுற்று, எரிச்சிருன்னு சொல்லக்கூடிய இந்த உடலுக்குள்ளே அழியாத ஒரு ஜீவ ஆத்மா இருக்கிறது. இந்த ஜீவ ஆத்மா இன்னைக்கு பிறந்து நமக்கு, அதான் சொல்கிறேன், நான் பிறந்து 30 வருஷம் ஆச்சு, நான் பிறந்து 40 வருஷம் ஆச்சு, நான் பிறந்து 60 வருஷம் ஆச்சு, நான் பிறந்து 70வது பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆத்மா பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? ஏன்னா அதை குறித்து சிந்தனை, அறிவு நமக்கு சொல்லுங்க. நிக்கலமாக அவங்க
பேரனுக்கு பிறந்த உங்களுக்கு அவங்க ஆத்மா பிறந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? தெரியாது. நான் இங்கே இருக்கிற எல்லாரும் கேட்குறேன், உங்க ஆத்மா பிறந்த நாள் யாருக்காவது தெரியுமா? பிரவீன் தாத்தாவுக்கு தெரியுமா? என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிறிஸ்தவன்டையும் கேட்டாலும் என்ன செய்யாது, இந்த மதத்தில் எந்த மதத்தொட்டையும் கேட்டாலும் என்ன செய்ய தெரியாதுன்னு சொன்னால் ஆத்மா பிறந்த நாள் என்ன செய்ய தெரியாது. அதை பற்றிய சிந்தனை, அதை பற்றிய அறிவு, அதுக்குரிய ஞானம் இல்லை. ஆன்மா என்பது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த பூமியிலே இருக்கிறது. அதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. பிறப்பும் இல்லாத இறப்பும் இல்லாத தேவனுடைய ஜீவன் தான் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ஜீவாத்மா. கைதிக்கு விஷயங்கள தேவன் உள்ளே இருக்கிறார். தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த ஜீவனை முதல் மனுஷன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படியாம இந்த வார்த்தைக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே, அதை மீறி நடந்தபடியினாலே சாபம் வந்து விட்டது, பாவம் வந்து விட்டது, இந்த ஆத்மாவுக்கு மரணம் வந்து விட்டது. அதனால இன்னைக்கு நமக்கு இந்த ஆத்மா எப்பொழுது மறுபடி பிறக்கிறது. இதைத்தான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் நிக்கதேமுவிட்ட சொல்றாரு, ஒரு குருவானவர்கிட்ட சொல்றாரு, ஒரு சாமியார்கிட்ட சொல்றாரு, ஒரு ஆசாரியன் குருவிட்ட சொல்றாரு, நிக்கதேமு, நீ ஆசாரியனா இருக்கலாம், நீ மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுக்கு முன்பாக நீ என்ன செய்ய முடியாது, வந்து என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஆகவே இந்த மறுபடி பிறக்கின்ற ஒரு நாள் ஆன்மா என்ன செய்கிறது சொன்னால் உயிர் பெறுகிறது. ஆன்மா மீண்டும் அந்த தெய்வீக நிலையை, தெய்வீக தன்மையை, தெய்வீக பாவனையை, தெய்வீக தோற்றத்தை அடைகிறது. அது எந்த நாள் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏற்றுக்கொள்ளும் போது எனக்காக, என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக, சாபத்தை நீக்குவதற்காக, செத்து போன ஆன்மாவை மீண்டும் உயிர்ப்பித்து என்னை ஜீவன் உள்ளவனாக, என்னை உயிருள்ளவனாக வாழ வைப்பதற்காக இந்த 2ஆம் மாதமாகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்திலே, மனுக்குலத்திலே பிறந்தார் என்பதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது, ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும். ஆகவே இந்த ஆன்மாவை நாம் திரும்ப வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மறுபடி பிறக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அந்த காரியம் என்னவென்று சொன்னால், இந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இதய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே என்ன செய்யப்பட வேண்டும், பதிய வைக்கப்பட. அதைத்தான் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வார்த்தை உங்கள் இதயங்களிலே, இதயமாகிய பலகையிலே எழுதப்படுகிறது. இந்த வார்த்தை இதயத்தில் எழுதப்படும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நீங்கள் நடக்கும்போது, இந்த பூமியில் உங்களை அடிக்கிறதற்கு, மேற்கொள்வதற்கு, வீழ்த்துகிறதற்கு ஒரு சக்தியும் கிடையாது. அதனால் இந்த நமக்கு முன்னால் வாழ்ந்த மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள், பரிசுத்தவான்கள், இவங்களெல்லாம் அந்த ஆன்மாவை ஆண்டவரோடு இணைத்துக் கொள்வதற்காக, புதுப்பித்துக் கொள்வதற்காக தேவனுடைய சன்னிதானத்திலே போய் காத்திருந்தார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து அவர்கள் உயரே பறக்கிறார்கள். பிரைஸ்லால். கலந்து போன கைகளை இடப்படுத்துங்கள், கல்லாடும் முழங்கால்களை மூடிப்படுத்துங்கள். கலந்து போன கைகளை இடப்படுத்துங்கள், கல்லாடும் முழங்கால்களை மூடிப்படுத்துங்கள். அஞ்சாதிருங்கள், இடம் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இடம் கொள்ளுங்கள். ராஜா வந்து விட்டார், இயேசு ராஜா வந்து விட்டார், ராஜா வந்து விட்டார்.
ஆன்மா. இந்த செத்துப்போன ஆன்மாவை இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறாங்க, ஜெப கூட்டங்களுக்கு போகிறாங்க. ஆனால் யாரும் கோயிலில் போய் கடவுளை என்ன செய்யலை? தரிசிக்கலை. யாரும் கடவுளை என்ன செய்யலை? பார்க்கல. கடவுள் பேசுகிறது என்ன செய்யலை? கடவுள் என்ன பேசினார் யாராவது சொல்ல முடியுமா? அதனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த ரிஷிகள், ஆபிரகாம், நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தனித்து காட்டிலே, மலைகளிலே, குகையிலே, இதை திருவெளிப்பாடு முதல் அதிகாரத்திலே யோவான் அங்கே ஒரு குகையிலே இருக்கிறார். குகையிலே இருக்கின்ற பொழுது அங்கே மேலிருந்து ஒரு பெரிய சத்தம், அசாரிய குரல் கேட்கிறது. இந்த குரல் கேட்டு அவர் என்ன செய்கிறார் சொன்னால், அந்த சத்தத்திற்கு முன்பாக, அந்த ஒளிக்கு முன்பாக, மகிமைக்கு முன்பாக முகம் குப்புற விழுகிறார். இதை வாசிக்க பார்ப்போம். 6ஆம் வசனத்திலிருந்து, முதல் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. சொல்றார் பாருங்க, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. இதோ நல்லா கவனிச்சுக்கோங்க, மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை ஈட்டியால் குத்தினவர்களும், சவுக்கால் அடித்தவர்களும், ஆணியால் கரங்களிலே ஆணி அடித்தவர்களும், கால்களிலே ஆணியால் அடித்தவர்களும் அவரை காண்பார்கள். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவரும், இனத்தவரும், கோத்திரத்தாரும் அவரை பார்த்து என்ன செய்வார்களாம்? அன்னைக்கு கண்ணீர் வடிப்பார்களாம். ஏன்னா இந்த பூமியில் இருந்தோம், மதத்தில் இருந்தோம், இந்து மதத்தில் இருந்தோம், கிறிஸ்துவ மதத்தில் இருந்தோம், இஸ்லாமிய மதத்தில் இருந்தோம், புத்த மதத்தில் இருந்தோம். இந்த மத சடங்காச்சாரங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? செய்து வந்தோம், கோயிலுக்கு போனோம். ஆனால் இந்த இயேசுனுடைய மாசற்ற விலையேற்ற இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கப்படவில்லை, தூய்மையாக்கப்படவில்லை. இந்த ஆன்மா, செத்து போன ஆன்மாவை நாம் என்ன செய்து கொள்ளவில்லை, மீண்டும் உயிரடை செய்வதற்குரிய வேலையை இந்த பூமியிலே செய்யவில்லை. காலையில் இட்லி அடித்தேன், தோசை விட்டேன், சப்பாத்தி போட்டேன், சோறு உங்கினேன், சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், வீட்டை கழுவுனேன், குளித்தேன், துணியை துவைச்சேன். அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், சரீர ரீதியான அழிஞ்சு போகிற 6 மணி நேரம் வைக்க இந்த உடலை என்ன செய்ய மாட்டாங்கன்னா வச்சுப்பா, கொண்டு வரும்போதே அங்கேருந்தே லேட்டாகி வருதுன்னு சொன்னால், பாடி ரொம்ப மோசமாக இருக்குது, உடனே அப்படியே என்ன செஞ்சுருக்க, வீட்டுக்கு கூட கொண்டு வர வேண்டாம், அப்படியே கொடுத்துட்டு அடிபட்டு செதஞ்சு போச்சு, இந்த உடல் செதஞ்சு போச்சு, அழுகி போச்சு. அதை மூட்டி சாக்கில் கெட்ட மாதிரி கெட்டி என்ன செஞ்சுருக்கிறாங்க, கெட்டி கொண்டு வர்ற அந்த உடலை சொல்கிறாங்க, வீட்டில் என்ன செஞ்சுறாங்க, கொண்டு போகாத, இதை என்ன செஞ்சிடும், அப்படியே சுடுகாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு நேராக கொண்டு போய் சுடுகாட்டு கொண்டு போய். அதனால் இந்த சுடுகாட்டுக்கு போகிற இந்த உடலை மகிமையான உடலாக மாற்றுகின்ற, மறுரூபமாக்குகின்ற சக்தி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே இருக்கிறது. நல்லா கைது தெரிவிச்சுங்க, கரங்கத்தை தெரிவிச்சுங்க. அதனால் இன்னைக்கு இது முக்கியமானது, ஒரு முக்கியமான செய்தி. அதனால் பிறந்த நாள் இந்த உடலுக்கு கொண்டாடுகிறோம். இந்த ஆத்மாவுக்கு பிறந்த நாளை நாம் என்ன செய்யவில்லை. நான் மறுபடி பிறந்த நாள், நான் ஆவியிலே பிறந்த நாள். இயேசுவானவர் இதை என்ன செய்கிறார் தெளிவாக சொல்ல. யோவான் நற்செய்தி 1 யோவான், நற்செய்தி அல்ல, 1 யோவான் 5வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 4வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னு சொன்னால், தேவனால் பிறப்பது, நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர், நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன சொல்றாரு, இயேசுவானவர் தேவனுடைய, இதுதான் முக்கியமானது. இந்த இயேசுவை கடவுளுடைய குமாரன் என்று யார் உள்ளத்திலே விசுவாசித்து அவர் மீது அன்பு செலுத்துகிறார்களோ, அவரோடு வாழ வேண்டும், அவரோடு நடக்க வேண்டும், அவர் வார்த்தையின்படி வாழ்ந்து
அவருக்கு பிரமாணிக்கமாக உத்தமமாக உண்மையாக வாழ வேண்டும், அதன்படி நாம் அவருடைய வார்த்தையின்படி கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யார் நினைக்கிறார்களோ வாசி. விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே இதற்கு சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்தில் எல்லாம் கவனிச்சுக்கோங்க, நம்மளை குறிச்சு பரலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் மூவர், பிதா, வார்த்தை, இயேசு, பரிசுத்த ஆவி. எல்லாம் நீங்க கவனிச்சுக்கணும். இது மூணு தான் என்ன செய்யணும்? பரலோகத்தில் சாட்சி இடுகிறது. இந்த பூமியிலையும் நமக்கு சாட்சி இடுகிறவைகள் வாசி பார்ப்போம். பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகளும் மூன்று: ஆவி, ஜலம், இரத்தம். நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். இந்த ஆவியில, ஜலத்தினால, இந்த இரத்தத்தினால நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா கழுவப்பட்டிருக்கிறத, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறத, செத்து போன ஆன்மா உயிர் அடைந்திருக்கிறத நமக்கு சாட்சி கொடுக்கிறதுன்னு சொன்னா பிதா, தேவர், ஜலம், தண்ணீர், இரத்தம். இயேசுடைய லாவில் ஈட்டியால் குத்திய பொழுது இரத்தமும் நீரும் உடைய லாவிலிருந்து பாய்ந்து வந்தது. கைத்திட்டுகளை பார்ப்போம். நல்லா கருது.